ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா? அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரையே நம்பி இருக்கிறீர்களா? வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கின்றான். எவ்வளவு பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நாமம். அவர் உங்களை பாதுகாக்கின்றார், அவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார், அவர் உங்களை வழிநடத்துகிறார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டதப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் பாதுகாப்பை கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க, பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகளை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராகப்பா. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து காத்து நடத்துகிறார்.